இந்த ஷார்ட்ஸ்ல நம்ம பார்க்க போகிறது மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ எப்பெல்லாம் வந்து ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுது, ஒரு கண்டக்டர் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ அப்பெல்லாம் அதை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத டிஸ்கவர் பண்ணாங்க. ஸோ சிபிஎஸ்சிலையும் சரி, ஸ்டேட் போர்ட்லையும் சரி, 10th இது இருக்கு, 12th டீப்பாகவே இருக்கு, ரைட்? இதனால இருக்கிற மற்ற எஃபெக்ட், அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும், ஸோ எவ்ரி திங் வி ஆர் லேர்னிங். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த ப்ராப்பர்ட்டியை செக் பண்ண போறோம், ரைட்? வி ஆர் ஜஸ்ட் கோனா வெரிஃபை. ஸோ அதுக்கு என்கிட்ட ஒரு ஸ்க்ரூ எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக 2 எடுத்திருக்கேன். ஏன்னா இதை நான் ஆல்ரெடி செக் பண்ணி பார்த்துட்டேன் அப்படிங்கிறனால இது கொஞ்சம் மேக்னடைஸ்டில் இருக்கும், ரைட்? ஃபார் ஷார்ட் பீரியட் தான், பட் ஸ்டில். ஸோ அப்போ இதையும் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இதை என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்னா, இந்த கனெக்ஷன்ல கனெக்ட் பண்ண போறோம், கிளியரா? ஸோ தட் இட் கெட்ஸ் மேக்னடைஸ்ட். இதை வந்து நான் கனெக்ஷன்லேயே வச்சுக்க போறோம். ஸோ என்கிட்ட ஒரு சர்க்யூட் ஆல்ரெடி இருக்கு, அண்ட் வி ஹேவ் அ காயில். ஸோ காயில், ரைட்? when we go in depth we'll see number of turns பொறுத்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட எஃபெக்ட் அதிகமாகும். ஸோ we have turned it. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு சாலினாய்டு மாதிரி, ரைட்? நீங்க 10th படிச்சிருந்தது இதுதான், 10th இருக்கும். ஒரு சாலினாய்டுக்குள்ள ஒரு ஃபெரோமேக்னெட்டை வச்சிருக்கோம். ஸோ we have a magnetic material here. ஸோ இப்போ இந்த ஸ்க்ரூவை நான் வைக்கிறேன், ரைட்? as you can see here, ரைட்? கேப்ல ஒட்டிக்கிச்சு. ஐ மீன் மேக்னடைஸ்னால ஒட்டல, அந்த கேப்ல மாட்டிக்கிச்சு. ஸோ இதுவுமே பார்த்தா தெரியும், கேப்ல போய் மாட்டிக்கிச்சே தவிர, நான் அழுத்தினது இந்த டயர்ல கண்ணு மாட்டின மாதிரி மாட்டிக்கிச்சே தவிர எதுவுமே ஒட்டிக்கல, சரியா? எதுவுமே ஒட்டல. ஸோ பார்த்தா தெரியும், எதுவுமே இதெல்லாம் ஒட்டல. ஸோ நான் இப்போ இது வழியா கரண்டை பாஸ் பண்றேன். பார்த்தாலே தெரியும், ரைட்? எவ்வளோ ஒட்டி இருக்குல்ல. கீழே இருந்ததுல ஆல்மோஸ்ட் பாதி இந்த ஸ்க்ரூல தான் இருக்கு, கிளியரா? அப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஒரு கரண்ட் இது வழியா பாஸ் ஆனதுனால இதுல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு, கிளியர்? ஸோ இதுதான் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ whenever current flows through a conductor, it produces a magnetic field around it. சரியா? ஸோ இதோட டெப்த், சப்ஜெக்ட் நாலேஜுக்காக இதோட டெப்த் வீடியோஸ் ஒன்னொன்னா வந்துகிட்டே இருக்கும், ரைட்? ஸோ இந்த கான்செப்ட் பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.